हाय फ्रेंड्स வணக்கம். இன்னைக்கு நம்ம டுடேஸ் குட் டே சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா, हिंदी प्रवीण पूर्वाதில இருக்கக்கூடிய दक्षिण में हिंदी प्रचार आंदोलन का इतिहास. அதுல செகண்ட் ஒன்னான दक्षिण भारत हिंदी प्रचार सभा मद्रास. அதுல இருக்கக்கூடிய சாராம்சம் தான் பார்க்க போறோம். दक्षिण भारत हिंदी प्रचार सभा मद्रास की स्थापना का इतिहास. அதாவது மெட்ராஸ்ல வந்து दक्षिण भारत हिंदी प्रचार सभा உருவாகிறதுக்கான அதனுடைய அந்த வரலாறு எப்படி உருவாச்சு, யாரால எப்படி உருவாச்சு அப்படின்றதற்கான அந்த इतिहास. सारांश लिखिए. दक्षिण भारत हिंदी प्रचार सभा मद्रास की गतिविधियों के बारे में संक्षेप में एक निबंध लिखिए. दक्षिण भारत हिंदी प्रचार सभा மட்ராஸினுடைய அந்த செயல்பாடுகள் பற்றியான ஒரு சுருக்கமான ஒரு நிபந்தம் வந்து எழுதுங்க. प्रस्तावना. सन 1927 में गांधी जी ने दक्षिण के हिंदी प्रचार कार्य को हिंदी साहित्य सम्मेलन से अलग कर एक स्वतंत्र संस्था को सौंपने का निर्णय किया. 1927 ஆண்டு காந்திஜி அவர்கள் வந்து தக்ஷின் ஹி ஹிந்தி பிரச்சார் காரியக்கோ இந்த தென்னிந்தியாவில் வந்து ஹிந்தியை பிரச்சாரம் செய்வதற்கான அந்த செயல்பாடுகளுக்காக ஹிந்தி இலக்கிய மாநாடு ஹிந்தி சாகித்ய சம்மேளனிலிருந்து அதிலிருந்து ஒரு தனியாக பிரித்து ஏக் ஸ்வதந்திர சம்ஸ்தா ஒரு தனியாக அதுக்குன்னு ஒரு தனியான ஒரு பிரிவு ஒரு தனியான ஒரு சுதந்திரமான அதற்குன்னு பர்டிகுலராக ஒரு பிரிவு ஒரு நிறுவனத்தை வந்து ஒப்படைப்பதற்காக நிர்ணயம் செய்தார். இஸ் நவ் சங்கடித் சம்ஸ்தா கா நாம் தக்ஷின் பாரத் ஹிந்தி பிரச்சார் சபா. ஸோ இந்த புதிதாக சங்கடித் சம்ஸ்தா அப்படின்னா புதிதாக இந்த மாதிரி ஏற்படுத்தப்பட்ட அந்த ஒரு என்ன ஹிந்தியை பிரச்சாரம் செய்வதற்காக தென்னிந்தியாவில் பிரச்சாரம் செய்வதற்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு பொதுவாக ஒரு அந்த தொகுப்பினுடைய நிறுவனத்தின் பெயராக தக்ஷின் பாரத் ஹிந்தி பிரச்சார் சபா. ஸோ இப்படி தான் வந்து உருவாச்சு அப்படின்னு அதுக்கு பெயர் வைத்தாங்க. ஆகே சபா கி கதிவிதியோं के बारे में देखेंगे. ஸோ இப்போ சபாவினுடைய அந்த செயல்பாடுகளை பற்றி பார்க்கலாம். நிஷுல்க் ஹிந்தி பிரசிக்ஷன், அதாவது கட்டணமில்லா, ஷுல்க் அப்படின்னா கட்டணத்தோட, அப்போ நிஷுல்க் அப்படின்னா கட்டணமில்லா ஹிந்தி ட்ரைனிங் அந்த பயிற்சி. கேந்திரிய சபா மத்ராஸ் மே ஸ்தித்து ஹை. ஸோ அதனுடைய அந்த முதன்மை சபா வந்து சபாவினுடைய அந்த தலைமை இது வந்து மெட்ராஸில் வந்து நிர்மாணிக்கப்பட்டது. दक्षिण भारत के चारों प्रांतों में सभा की शाखाएं हैं. தென்னிந்தியாவில் வந்து சாரோம் பிராந்தம் 4 அந்த இதுலேயும் வந்து அதான் நமக்கே தெரியும்ல இந்த கேரளா, கர்நாடகா, தமிழ்நாடு, ஆந்திரா. ஸோ இந்த 4 பகுதிகளிலுமே வந்து ஹிந்தியை பரப்புவதற்கான அதனுடைய கிளைகள் கிளைகள் வந்து ஏற்படுத்தப்பட்டது. சங் ஷாஷித் புதுச்சேரி மேபி சபா கி சாக்காகை. சங் ஷாஷித் அப்படின்னா யூனியன் பிரதேசம்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ புதுச்சேரி வந்து யூனியன் பிரதேசம். ஸோ அங்கேயும் கூட ஹிந்திக்கான அந்த சபா வந்து அதனுடைய கிளை வந்து இருக்கிறது. इन सभी में निःशुल्क प्रशिक्षण के रूप में हिंदी का प्रचार किया जा रहा है. ஸோ இந்த எல்லா இதுலேயுமே வந்து கட்டணமில்லா அந்த ட்ரைனிங் வந்து ஹிந்தி பிரச்சாரம் செய்வதற்காக கட்டணமில்லா முறையில் வந்து வழங்கப்பட்டது. हजारों लोग हिंदी सीखने के लिए उत्साह से आते हैं. ஸோ ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து ஹிந்தியை கற்றுக்கொள்வதற்காக உற்சாகத்துடன் வருகின்றனர். हिंदी परीक्षाएं. सन 1927 में प्राथमिक मध्यमा राष्ट्रभाषा नाम से 3 परीक्षाएं चलाई जाने लगी. ஸோ 1927 ஆண்டு வந்து இப்போ நம்ம இதில் இருக்கல பிராத்மிக் மத்தியமா ராஷ்டிரபாஷா அந்த மாதிரி 3 பெயர்களில் வந்து 3 பரீட்சைகள் வந்து நடத்தப்பட்டன. फिर सन 1930 से राष्ट्रभाषा विशारद नामक उपाधि परीक्षा चलाई जाने लगी. அதன் பிறகு 1930 ஆண்டு ராஷ்டிரபாஷா விஷாரத் அப்படின்ற பெயரில் வந்து ஒரு அந்த புதிய பட்டம் அதற்கான அந்த பரீட்சைகள் வந்து நடத்தப்பட்டது. सन 1933 से राष्ट्रभाषा और राष्ट्रभाषा विशारद दोनों के बीच राष्ट्रभाषा चुनाव नामक परीक्षा चलाई जाने लगी. அதன் பிறகு 1933 ஆண்டு வந்து ராஷ்டிரபாஷா மற்றும் ராஷ்டிரபாஷா விஷாரத் இது ரெண்டுக்கும் இடையில தோனோங்கே பீச் ரெண்டுக்கும் இடையில ராஷ்டிரபாஷா சுனாவ் அப்படின்ற பெயரில் பரீட்சைகள் வந்து சலாயி ஜானே லகி நடந்தது. அதன் பிறகு இதெல்லாமே வந்து அடுத்தடுத்து எக்ஸாம் வந்து எப்படி வந்து அடுத்தடுத்து வந்து உருவாச்சு, அதனுடைய மாற்றங்கள் என்னவாக இருந்தது, இப்போ வந்து எப்படி வந்து இந்த
பிராத்மிக், மத்தியமா, ராஷ்டிரபாஷா, விஷாரத், பிரவீன் இதெல்லாம் வருது இல்லையா? ஸோ அது வந்து எப்படி வந்து இந்த வரிசையில வந்து மாறுதல்களோட அதன் அதன் பிறகு இப்ப இருக்கிற நிலைமைக்கு எப்படி வந்ததுன்னு வருஷத்தோட குடுத்துருக்காங்க அவ்வளோதான். ओके सन 1939 में चुनाव परीक्षा के बदले பிரவேசிகா பரீட்சா சலாயி கை. ஸோ 1930ஆம் ஆண்டு அந்த சுனாவ்னு ஒரு பரீட்சை வந்தது இல்லையா? ராஷ்டிரபாஷா சுனாவ்னு. அதற்கு பதிலே பிரவேசிகா பரீட்சா வந்து நடந்தது. सन 1939 में विशारद से ऊपर विशेष योग्यता नामक परीक्षा कायम हुई. அதன் பிறகு 1939ஆம் ஆண்டு விஷாரதுக்கு அப்புறம் வந்து ஒரு சிறப்பு தகுதியோ அப்படின்ற விசேஷ் யோகியதா நாமக் அப்படின்ற விசேஷ் யோகியதா அப்படின்ற இதில் வந்து ஒரு பரீட்சை வந்து உருவாக்கப்பட்டது. அதாவது அடுத்த படிநிலையாக सन 1948 में विशेष योग्यता परीक्षा को रद्द करके राष्ट्रभाषा प्रवीण नामक एक उपाधि परीक्षा காயம் கி கயி. அதன் பிறகு 1948ஆம் ஆண்டு அந்த விசேஷ் யோகியதா அப்படின்ற அந்த பரீட்சையை வந்து ரத்து செய்து அதன் பிறகு ராஷ்டிரபாஷா பிரவீன் அப்படின்ற பெயரில் ஒரு பட்டம் வந்து அதற்கான அந்த ஒரு பரீட்சை வந்து உருவாக்கப்பட்டது. ஆஜ் பரீட்சையா प्राथमिक मध्यमा राष्ट्रभाषा प्रवेशिका विशारद पूर्वार्ध विशारद उत्तरार्ध प्रवीण पूर्वार्ध प्रवीण उत्तरार्ध इस क्रम से परीक्षाएं चलाई जा रही. ஸோ இப்போ வந்து இந்த பரீட்சா பிராத்மிக் மத்தியமா அப்படின்னு சொல்லி லோயர் அண்ட் ஹையர் லெவல் எக்ஸாம் வந்து இந்த வரிசையில் இஸ் கிரமசே இந்த வரிசையில் வந்து பரீட்சாயே சலாயி ஜா ரஹி ஹே இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் வந்து நடக்கின்றன. இப்போ இருக்கிறது வந்து இந்த மாதிரியான மாறுதல்களோட இப்போ இந்த மாற்றம் ஏற்பட்டு உள்ளது. இது வந்து எப்போ 1948 நடைமுறையில் இருக்கு. அடுத்து உச்ச சிக்ஷா और ஷோத் சம்ஸ்தாயே, அதாவது உயர் கல்வி உயர் அடுத்த லெவலு. அப்புறம் வந்து ஷோத் சம்ஸ்தாயே அப்படின்னா ஒரு ஆராய்ச்சிக்கான ஒரு நிறுவனம். 14 अक्टूबर 1964 को सभा में हिंदी स्नातकोत्तर अध्ययन एवं अनुसंधान विभाग की स्थापना हुई. ஸோ 14 அக்டோபர் 1964ஆம் ஆண்டு சபாவில் வந்து ஸ்நாத்கோத்தர் அப்படின்னா பிஜி லெவலில் இருக்கும் இல்லையா? ஸோ அதற்கான அந்த படிப்பு ஏவம் அனுசந்தான் அப்படின்னா ரிசர்ச் ஹிந்தி ரிசர்ச் அதற்கான ஒரு பிரிவு விபாக் அப்படின்னா பிரிவு அது வந்து ஸ்தாபனா ஹுயி ஏற்படுத்தப்பட்டது. कालांतर में उच्च शिक्षा और शोध संस्थान के रूप में परिवर्तित कर दिया गया. அதன் பிறகு காலாந்தர் में அதன் பிறகு வந்து ஏற்பட்ட அந்த அடுத்தடுத்த படிநிலை வளர்ச்சியின் மூலமா வந்து உச்ச சிக்ஷா மற்றும் இந்த ஷோத் சம்ஸ்தா அப்படின்னா அந்த ஆராய்ச்சி நிறுவனம் அப்படின்ற அந்த மாற்றத்தில் வந்து அது வழங்கப்படுகிறது. இப்போ பதவிதான் சமாரோக் அப்படின்னா கான்வகேஷன் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க இல்லையா? ஸோ அதற்கான அந்த செலிப்ரேஷன் கான்வகேஷன் கொடுக்கக்கூடிய அந்த விஷயம் எக்ஸாமெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் கொடுப்பாங்க இல்லையா? விஷாரத்துக்கு அடுத்து பிரவீனுக்கு. ஸோ அதுதான் उच्च परीक्षा राष्ट्रभाषा विशारद में उत्तीर्ण छात्रों को उपाधियां प्रदान करने का क्रम 1931 में शुरू हुआ था. ஸோ அந்த உச்ச பரீட்சா உயர் அந்த எக்ஸாமுக்கான விஷாரத்துக்கான அந்த உத்தீர்ண சாத்திரம் தேர்ச்சி பெற்ற அந்த மாணவர்கள் உத்தீர்ணனா அந்த எக்ஸாம் எழுதி ஃபெயிலான ஸ்டூடெண்ட்ஸ் கிடையாது, பாஸ் ஆன ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த மாணவர்களுக்கான உபாதியா பிரதான் கர்ணே அப்படின்னா உபாதினா அந்த பட்டமளிப்பு விழா அதுக்கான அந்த செயல் வந்து எப்போ இருந்துன்னா கிரம 1931 மே 1931ஆம் ஆண்டுலேருந்து ஷுரு ஹுவாத்தா அப்போ இருந்து அது ஏற்படுத்தப்பட்டு வந்தது. அப்போ இருந்து அது வழங்கப்படுகிறது. அந்த மாதிரியான விஷயம் அப்பதான் ஏற்படுத்தப்பட்டது. छात्रों को सभा की मुहर लगाए खादी शाल पुरस्कार के रूप में दिया गया. மாணவர்களுக்கு வந்து சாத்ரோங்கோ மாணவர்களுக்கு சபாக்கி முகர் சபாவினுடைய முத்திரை பெற்ற முத்திரையை இடப்பட்ட முகர் லகாயே அப்படின்னா தக்ஷின் பாரத் ஹிந்தி பிரச்சார் சபான்ற அந்த முத்திரை இருக்கு இல்லையா? அது இடப்பட்ட காதி ஷால் ஒரு ஷால் வந்து கொடுப்பாங்க. புரஸ்கார் கே ரூப்மே ஒரு பரிசாக வந்து அந்த எக்ஸாம் உயர் கல்வி முடித்த அந்த மாணவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. उपाधि पत्रों पर सभा के प्रधान सचिव और परीक्षा सचिव के हस्ताक्षर के अलावा महात्मा जी के हस्ताक्षर भी थे. உபாதி பத்திரம் அதாவது சர்டிஃபிகேட்டில் கான்வகேஷன் சர்டிஃபிகேட்டில் வந்து சபாவினுடைய பிரதான் சச்சிவ் தலைமை செயலாளர் மற்றும் பரீட்சா சச்சிவ்
அந்த பரீட்சாவினுடைய செயலாளர், அதனுடைய அந்த சபாவினுடைய முதன்மை செயலாளர் மற்றும் பரீட்சாவினுடைய அந்த செயலாளர் அவங்களுடைய ஹஸ்தாக்ஷர் கையெழுத்து, கே அலாவா அதோடு இல்லாமல் மகாத்மாஜி அவர்களினுடைய ஹஸ்தாக்ஷர் அவருடைய கையெழுத்தும் இடம்பெறுகின்றன. பெஹலே பதவிதான் மாத்ரு மத்ராஸ் மே ஹோத்தா தா. முதல்ல நடைபெற்ற அந்த பட்டமளிப்பு, அந்த கான்வகேஷன், அந்த சர்டிஃபிகேட் வழங்கக்கூடிய விழா அது மட்டும்தான் மெட்ராஸில் நடைபெற்றது. அப் பிராந்தோமே இஸ்கா ஆயோஜன் கியா ஜாத்தாக. இப்போ எல்லா பிராந்தியங்களையும் இதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வழங்கப்படுகிறது. அடுத்து ஹிந்தி பிரச்சார் சப்தாஹ். ஹிந்தி பிரச்சாரனுடைய அந்த வாரம் அது எப்படி கொண்டாடப்படுகிறது? सन 1934 में सभा ने हिंदी प्रचार सप्ताह मनाना आरंभ किया. 1934ஆம் ஆண்டு சபாவில் ஹிந்தி பிரச்சார் வாரம் அப்படின்றது மனானா ஆரம்பு கியா கொண்டாடப்பட ஆரம்பித்தது. हर साल तारीख 14 सितंबर से दिनांक 6 अक्टूबर तक सभा के हर केंद्र में यह सप्ताह मनाया जाता है. ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு வருடமும் 14 செப்டம்பர் அதிலிருந்து 6 அக்டோபர் 6ஆம் தேதி வரை அதுவரை சபாவில் ஹர் கேந்திர ஒவ்வொரு கேந்திரியங்களையும் இந்த வாரம், அதாவது இந்த ஹிந்தி பிரச்சார் சப்தாக் அப்படின்ற வாரம் கொண்டாடப்படுகிறது. इस सप्ताह में हिंदी प्रचारक आपस में मिलते जुलते हैं. இந்த வாரத்தில் ஹிந்தி பிரச்சாரக் எல்லாம், இப்போ ஹிந்தி பிரச்சாரக் அவங்க கிட்ட தான் நம்ம கல்வி கற்றுக்கொள்ளணும் இல்லையா, நம்ம ஹிந்தி படிக்கணும் அப்படின்னா ஹிந்தி பிரச்சாரக்கிட்ட நம்ம கல்வி கற்போம். ஸோ அப்போ அவங்க எல்லாம் ஒருவருக்கொருவர் அவங்களுக்கெல்லாம் ஆப்பஸ்மே ஒருவருக்கொருவர் மில்தே ஜுல்தேஹே மீட் பண்ணிக்குவாங்க. பிரதியோகிதாயே சலாயி ஜாத்திஹே, ஏதோ போட்டிகளும் அங்கே நடைபெறுகிறது. அடுத்து हिंदी प्रचारक सम्मेलन. दक्षिण के हिंदी प्रचारकों के परस्पर परिचय पाने और विचार विनिमय करने के लिए दक्षिण भारत हिंदी प्रचारकों के सम्मेलन मद्रास में समय समय पर आयोजित किए जाते हैं. அதாவது தக்ஷின் பாரத் ஹிந்தி பிரச்சாரனுடைய அந்த பிரச்சாரகர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களாம் பரஸ்பர் பரிச்சயம் ஒருவருக்கொருவர் அவங்களுக்குள்ள அறிமுகமாகிக் கொள்வதற்கும், விசார் வினிமய அவங்களுடைய கருத்துக்களை பரிமாறிக்கொள்வதற்கும், அவங்களுடைய ஒப்பீனியன் என்ன இருக்குது, இப்போ எப்படி இருக்குது சுச்சுவேஷன் அப்படின்றதெல்லாம் கருத்துக்கள் பரிமாறிக்கொள்வதற்கும் தக்ஷின் பாரத் ஹிந்தி பிரச்சாரகோம் கே சம்மேளன், அந்த தக்ஷின் பாரத் ஹிந்தி பிரச்சாரகங்களினுடைய அந்த மாநாடு மெட்ராஸில் சமய அப்பப்போ ஆயோஜித் கியே ஜாத்தேஹே ஏற்பாடு செய்யப்படுகின்றன. சர்வபிரதம் சம்மேளன் सन 1923 में मद्रास में हुआ. ஃபஸ்ட்டு அந்த மாநாடு 1923ஆம் ஆண்டு மெட்ராஸில் நடைபெற்றது. दूसरा सम्मेलन 1931 को और तीसरा सम्मेलन 1932 को हुआ. ரெண்டாவது 1931லையும் மூன்றாவது மாநாடு 1932லையும் நடந்தது. इसके बाद हर वर्ष मद्रास में सम्मेलन होता रहता है. இதன் பிறகு ஒவ்வொரு வருடமும் மெட்ராஸில் இந்த மாநாடு நடைபெற்று வருகிறது. इस संदर्भ में कवि सम्मेलन, हिंदी नाटक प्रदर्शन, हिंदी पुस्तकों की प्रदर्शनियाँ होते हैं. இந்த சந்தர்ப்பத்தில் கவிஞர்களுடைய அந்த மாநாடு, ஹிந்தி நாடகம் காண்பித்தல் கண்காட்சியாக, அடுத்து ஹிந்தி புஸ்தகோம் கி பிரதர்ஷனியா ஹிந்தி புத்தக கண்காட்சி இதெல்லாம் நடைபெறுகிறது. அடுத்து பிரமாணித் பிரச்சாரக் யோஜனா. பிரமாணித் பிரச்சாரக் அதாவது அங்கீகரிக்கப்பட்ட சான்றளிக்கப்பட்ட பிரச்சாரங்களுக்கான ஒரு அந்த ஏற்பாடு, அவங்கள சம்பந்தமான அந்த விஷயங்கள். दक्षिण में कई प्रचारक कार्य करने लगे. தக்ஷினில் இந்த தெற்கில் இந்த மாதிரி நிறைய பிரச்சாரக்குகள் அவங்களுடைய வேலையை செய்து வருகின்றனர். उन सबको संगठन के अंतर्गत लाने के लिए सन 1940 में सभा ने उनको प्रमाणित करने का एक क्रम चालू किया. ஸோ அவங்க எல்லாரையுமே இந்த மாதிரி ஹிந்தியை பிரச்சாரம் செய்வதற்காக செய்து கொண்டிருக்கிற அந்த பிரச்சாரக்குகள் எல்லாரையும் ஒரே குடையின் கீழ், அதாவது ஒரே குடையின்னா ஒரே என்ன சொல்கிறது, இதுக்கு கீழே தான் இவங்க எல்லாம் செயல்படணும். ஏன்னா அவங்க எல்லாம் தனித்தனியாக இருந்தாங்கன்னா ஒரு கிளம்ஸியாக இருக்கும், என்ன நடக்குது அப்படின்றதெல்லாம் தெரியாது. ஸோ அவங்க எல்லாரையுமே
ஒரே குடையின் கீழே கொண்டு வருவதற்காக 1940ஆம் ஆண்டு அவங்களுக்காக தான் வந்து அந்த பிரமாணித் சான்றளிக்கப்படக்கூடிய விஷயம், சான்றளித்தல், அந்த பிரச்சாரகர்கள் வந்து இந்த மாதிரி வந்து சர்டிஃபிகேட் பெறுவது அப்படின்னு நம்ம இப்போ கூட தூஸ்ரி பிரச்சாரக், பெஹ்லி பிரச்சாரக் அப்படின்னு எல்லாம் நம்ம பார்க்கறோம்ல. ஸோ அது வந்து அவங்களுக்காக அந்த சான்றளிக்கக்கூடிய விஷயங்கள் வந்து ஒரு நம்பர் வரிசைப்படி கொண்டு வரப்பட்டது. इस तरह प्रमाणित किए हुए प्रचारक प्रमाणित प्रचारक कहलाए जाते हैं. ஸோ இந்த மாதிரி சான்றளிக்கப்படக்கூடிய பிரச்சாரக்குகள் வந்து பிரமாணித் பிரச்சாரக் அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. मुद्रणालय अதாவது அச்சகம். சபா की किताबें और पत्रिकाएं अच्छी तरह छपती हैं. ஸோ சபாவினுடைய புத்தகங்கள் மற்றும் பத்திரிகை, புத்தகங்களை நம்ம எல்லா லெவலுக்கான அந்த புக்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதுவும், அப்புறம் பத்திரிக்கை, பிரச்சாரகங்களுடைய பத்திரிக்கை, அப்புறம் ஹிந்தி பிரச்சார் சபாவினுடைய அதுலேருந்து வரக்கூடிய அந்த பத்திரிகைகள், இதெல்லாம் வந்து நல்ல முறையில் அச்சிடப்படுகிறது. இஸ்கேலியே சபா கா அப்னா சாப்பா கானா ஹை. இதுக்குன்னே வந்து சபாவுக்கு வந்து தனியாக தனக்குன்னு ஒரு அச்சகம் வந்து இருக்கின்றன. यहाँ दक्षिण के चारों भाषाओं तथा हिंदी और अंग्रेजी में मुद्रण की सुविधा है. இங்கே வந்து தக்ஷின் அதாவது தென்னிந்தியாவினுடைய 4 மொழிகள், 4 பாஷாவோ 4 மொழிகள் மற்றும் ஹிந்தி, ஆங்கிலம் அதற்காக முத்திரைகள் வந்து இடக்கூடிய, அதாவது அந்த எழுத்துக்களை அச்சிடக்கூடிய வசதிகள் வந்து இருக்கின்றன. மகாத்மா காந்தி மாத்தியமிக் வித்யாலயா, மகாத்மா காந்தி அந்த மேல்நிலை கல்வி. சபா மகாத்மா காந்தி மாத்தியமிக் வித்யாலயா சலாத்தி ஹே. ஸோ சபா தான் வந்து மகாத்மா காந்தி மாத்தியமிக் வித்யாலயா அந்த கல்வி அதை வந்து நடத்தி வருகின்றன. யஹா கிண்டர் கார்டன் சே லேக்கர் மாத்தியமிக் ஸ்தர் தக் சிக்ஷா தி ஜாத்தி ஹே. அங்கே வந்து கிண்டர் கார்டன்லேருந்து மாத்தியமிக் படிப்பு வரைக்குமே வந்து நமக்கு அதற்கான கல்விகள் வழங்கப்படுகிறது. चेन्नई में स्थित केंद्रीय सभा के प्रांगण में पिछले कुछ वर्षों से सीबीएसई द्वारा मान्यता प्राप्त स्कूल चल रहा है. சென்னையில் வந்து அமைந்துள்ள கேந்திரிய சபாலனுடைய அந்த வளாகத்தில், பிராங்கன் அப்படின்னா அதனுடைய அந்த வளாகத்தில் வந்து பிச்லே குச் வருஷோசே கடந்த சில வருஷங்களில் வந்து சிபிஎஸ்இ மூலமாக மானியத்தா, அதன் மூலியமாக மானியம் பெற்று ஸ்கூல் வந்து நடத்தப்பட்டு வருகின்றன. ஐசே ஸ்கூல் தமிழ்நாடு கே திருச்சி கி சபா और கேரளா கே எர்ணாகுளம் கி சபா மே பி சல்தே ஹே. அந்த மாதிரியான ஸ்கூல் வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திருச்சி சபா மற்றும் கேரளாவில் வந்து எர்ணாகுளம் சபாவின் மூலியமாகவும் நடத்தப்படுகின்றன. சல்தே ஹே. லாஸ்ட் அடுத்து உபசங்கார் முடிவு. சபா की हर गतिविधि देश की भलाई से संबंधित है. அதாவது சபாவினுடைய ஒவ்வொரு ஹர் கத்திவிதி, ஒவ்வொரு செயல்பாடுகளையும் நாட்டினுடைய நன்மையோட வந்து அது இணைந்துள்ளது. சம்பந்தித் है. हमेशा सभा हिंदी प्रचारक और सभा के अधिकारी देश हित के लिए काम करेंगे. எப்போவுமே வந்து சபாவினுடைய ஹிந்தி பிரச்சாரகர்கள் மற்றும் சபாவினுடைய அதிகாரிகள் வந்து தேஷ் ஹித்துகளியே நாட்டினுடைய நலனுக்காக காம் கரேங்கே வேலை செய்கின்றனர். இஸ்மே தனிக் பி சந்தேக் நஹி ஹே. இதில் வந்து தனிக் பி சிறிதளவு சந்தேகம் கூட இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் எடுத்த இந்த சாராம்சம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருக்குன்னா தயவுசெய்து இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கும் தெரிய வரும், நான் எடுக்கிற விதம் உங்களுக்கு புரியுதா, நான் எடுத்துருக்கிறது புரிகிற விதமாக இருக்கா அப்படின்றது எனக்கும் தெரிய வரும். ஞாபகமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி பிரவீன் பூர்வாத் படிக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.